வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையானது உங்களை வரவேற்கு. இன்னைக்கு வீடியோவில் நம்ம நண்பர்களுக்கு வாங்கி அனுப்ப போகிற புத்தகங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட அது லாஸ்ட் செட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டுகிட்ட இருக்க புத்தகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அனுப்பும்போது எல்லாம் முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 20-25 புத்தகங்கள் தான் நண்பர்கிட்ட இருக்கும். அவரும் சொல்லிட்டார், போயிட்டு போது ப்ரோ, இது யாரும் வாங்கலாம் பரவாயில்ல அப்படின்ட்டாரு. ஸோ இதுதான் ஃபைனல் செட்டு. இதில் வந்துட்டு ஒன்று ஜெர்மனி பார்சல், மறுபடியும் ஒரு ஜெர்மனி பார்சல் இருக்குது. தமிழ்நாட்டோட பல பகுதிகளுக்கு போகுது. ஸோ ஒளியா மொத்தத்தையும் நண்பருக்காக விற்று கொடுத்துருவேன். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டுகிட்ட அவருக்கும் புக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது, ஒரு பழைய புத்தக கடைக்கு போட்டு எல்லாம் வேஸ்ட் ஆகுது அப்படி இல்லாமல் ஒரு வாசகர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கும் யாராவது இந்த மாதிரி வீட்டில் புத்தகங்கள் வச்சுருக்கிறேன், என்னால் அதுக்கு மேலே மெயின்டைன் பண்ண முடியலை, இது கரெக்டாக வாசகர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். நம்ம அதை நம்ம சேனல் வழியாக விற்று கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம கம்யூனிட்டிலேயும் நிறைய பேர் ஆர்வமாக வாங்கிக்கிறாங்க, அதுலேயும் ஜாயின் பண்ணிங்க. ஸோ முதல்ல புத்தகங்களை பார்த்துடலாம். இது ஒரு நண்பருக்கான ஆர்டர். ஸோ எல்லாம் சூப்பரான புத்தகங்கள். முதல் புத்தகம் கோபல்லபுரத்து மக்கள், கி ராஜநாராயணன் அவர் எழுதிய கோபல்லபுரத்து மக்கள். இது கோபல்லபுரம் சீரீஸில் 2வது பார்ட்டு தான். அதாவது டேரெக்டாக நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்கலாம், இருந்தாலும் கோபல்லபுரம் கிராமம், அதுக்கு பிறகு கோபல்லபுரத்து மக்கள் அப்படி படிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கடுத்து 3ஆம் பாகமும் இருக்குது. ஸோ இந்த கோபல்லபுரம் சீரீஸை வச்சு மட்டும் நம்ம சேனலில் ஒரு தனி வீடியோ இருக்குது. ஒரு 3 பார்ட்டாக இருக்கும். நேரம் கிடைக்கும்போது பாருங்கள். ஒரு சிறிய அறிமுகம் அந்த புத்தகத்தை பற்றி. அடுத்ததா ஆயில் ரேகை, பா ராகவன் எழுதியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த ஆயில் வச்சு எவ்வளோ பிஸ்னஸ் நடக்குது அப்படிங்கிறதுக்கு. இப்போ கூட சமீபத்தில் அந்த குபேரா படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயில் பிஸ்னஸ், எனர்ஜி, அதை வச்சு தான் இருக்கும். ஸோ இது அந்த ஆயில் ரேகை, அந்த ஆயிலுக்கு பின்னாடி இருக்க பிஸ்னஸ். இது இப்போ எழுத்து பிரசுரம் அதில் வெளியே இருக்குது. இது நான் இந்த புத்தகத்தை கிட்டத்தட்ட கிழக்கு பதிப்பகம் பதிப்பில் இருக்கும்போது காலேஜ் படிக்கும்போது வாசிச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக விறுவிறுப்பாக இருக்கும். அடுத்ததா 21ஆம் நூற்றாண்டுக்கான 21 பாடங்கள், யுவான் நோவா ஹராரி எழுதினது. ஸோ மஞ்சள் பப்ளிகேஷன் மொழிபெயர்த்திருக்காங்க. இது நிறைய இந்த புத்தகம் எப்படி சொல்கிறேன்னா சில பாடத்திட்டங்களில் கூட இருக்குது. ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம் தான், தமிழ்லே கிடச்சிருக்கு. அடுத்தது கடைசி வைஸ்ராயின் மனைவி. இந்த புத்தகம் கவரே பிரிக்கல, அப்படியே நட்டினை பதிப்பகத்தில் வாங்கி நண்பர் அப்படியே வச்சிருக்காரு. இந்த கவர் தான் இத்து போயிருக்கு, கொஞ்சம் பழசாயிட்டு கிழிஞ்சிருக்கே தவிர புக்கு ஒன்றுமே ஆகலை. ஃப்ரெஷ் குவாலிட்டி. இதெல்லாம் ரேட்டே குறைக்க தேவையில்லை, இருந்தாலும் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தாரு. ஸோ இந்த புத்தகம் என்ன இருக்குது, ஆனால் என்ன நான் வாசிக்கலை. அடுத்தது பாகிஸ்தான் இந்திய பிரிவினை, அம்பேத்கர் அவர் எழுதியது. தமிழில் B.R. மகாதேவன் மொழிபெயர்த்திருக்காரு. பாருங்க, B.R. அம்பேத்கர் எழுதியிருக்காரு, B.R. மகாதேவன் மொழிபெயர்த்திருக்காரு. கிழக்கு பதிப்பகம் வழியாக வெளிவந்திருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததா கலைஞர் 100. ஸோ போன வருடமும் அதுக்கு முந்தின வருடமும் வெளியானுச்சுன்னு நினைக்கிறேன். விகடனோடது, ஹார்ட் பவுண்ட். ஸோ நிறையா ரேர் பிக்சர்ஸ்லாம் இருக்குது இந்த புக்கில். மாதிரி நிறையா வித்தியாசமான பிக்சர்ஸ். ஸோ நல்ல புக்கு தான். நம்மள்கிட்ட என்ன எக்கச்சக்கமாக நான் வாங்கியாச்சுங்கிறதுனால வாங்கலை, இல்லைன்னா நமக்குமே வாசிக்கணும் ஒரு ஆர்வம் தான். கலைஞரை பொறுத்தவரையும் இவ்வளோ நாள் நெஞ்சுக்கு நீதி ஒரே ஒரு பப்ளிகேஷன் தான் இருந்துச்சு. இப்போ நாட்டுடன் மேற்கொண்டனால நெஞ்சுக்கு நீதி புத்தகம் நிறைய பப்ளிகேஷன்ஸ் வெளியிடுறாங்க. நீங்கள் அதில் வாட்ச் பார்த்தீங்கன்னா 6 பாகங்கள். இப்போ விலை மலிவாக கிடைக்கிது, பழைய ரேட்டுக்கு இல்லாமல் கொஞ்சம் மலிவாக கிடைக்கிது. வாங்கி வாசித்து பார்க்கலாம். அடுத்தது இது ஒரு நண்பருக்காக தாய், மார்க்சிம் கார்கி அவர் எழுதிய தாய். அடுத்தது யுவான் நோவா ஹராரியோட சேப்பியன்ஸ், மனித குலத்தின் ஒரு சுருக்கமான வரலாறு. சேப்பியன்ஸ் என்ற இங்கிலீஷில் கிடக்கு, ரொம்ப நாளாக வாசிக்காமல் வச்சுருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி தமிழ்லையாவது வாங்கி ஈஸியாக வாசிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு நண்பர்களுக்கானது. அடுத்த புத்தகங்கள் ஸோ அப்படியே மடக்கி வச்சுருங்க. ஒவ்வொரு நண்பருக்கான ஆர்டரும் 1001 இரவுகள். ஏன்னா எப்போதுமே இந்த 1001 இரவுகள் கதை எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஏன்னா அதுக்குள்ளே தான் நமக்கு அலிபாபா 40 திருடர்கள் வரும், சிந்துபாத் வரும், இன்னும் நிறையா கதைகள் இந்த 1001 இரவுகளுக்கு. அதோட கிளை கதைகள் தான் எக்கச்சக்கமாக இருக்குது. இது ஒரு சின்ன புத்தகமாக வெளியிருக்கு. ஏன்னா 1001 இரவுகள் நமக்கு இப்போ உயிர்மை பதிப்பகத்துலாம் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டாகவே வருது. ஸோ எனக்குமே ரொம்ப நாளாக 1001 இரவுகள் எது ரொம்ப கரெக்டான பிரிண்ட்டு, எதில் கரெக்டாக இருக்குன்னு தெரியாமல் வாங்க முடியாமல் இருக்கேன். ஏன்னா ஒரு கருப்பு கலர் அட்டை போட்டு அது ஒரு புக்கு போல பெரிய இதில் இருக்கும். நான் பப்ளிகேஷன் மறந்துட்டேன். அவங்க ஒரு நல்லா வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு போல கனம் இருக்கும். உயிர்மையில் 3 பார்ட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி குட்டி புத்தகங்களும் இருக்குது. ஸோ எதை வாங்குறதுங்கிற குழப்பத்திலே நான் இன்னும் உங்களுக்கு அதை பற்றி ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். 1001 இரவுகள் எந்த பப்ளிகேஷனில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்து திருமந்திரம், இதை பற்றி எனக்கு ஐடியா கிடையாது, கிழக்கு பிரிவில் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து விஜயநகர பேரரசு, யார் எழுதியிருக்காரு பார்த்தா எஸ் கிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்காரு.
ரொம்ப சூப்பரான வரலாறு இது வந்து. ஆனால் என்னன்னா வழக்கம் போல் வரலாறு அப்படிங்கிறப்ப ரொம்ப டீப்பாக படிக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் டயர்டாயிருவீங்க. மற்றபடி நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு 4 வம்சங்கள் வரும், டக்குன்னு இப்போ எனக்கு ஞாபகம் வரல. ரொம்ப அருமையான ஒரு வரலாறு விஜயநகர பேரரசு. நீங்கள் ஹம்பி போய் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா ஹம்பி நான் நேரில் பார்த்துருக்கேன். ஹரிகரம் புக்கரும் தோற்றுவித்த ஒரு மாபெரும் அரசு. நமக்கு விஜயநகர பேரரசு அப்படின்னு சொன்னாலே கிருஷ்ணதேவராயர் மட்டும்தான் நினைவுக்கு வரும். பட் அதை தாண்டியும் நிறைய மன்னர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஹம்பி போய் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் வெளிநாட்டு போகலாம், அவ்வளோ சூப்பரான இடம். அடுத்து வால்கா முதல் கங்கை வரை ராகுல சாங்கிருத்தியானது யூமா வாசகி மொழிபெயர்ப்பு. ஏன்னா இந்த புத்தகத்தை பற்றி நம்ம சேனலில் தனி வீடியோ இருக்குது. சூப்பரான ஒரு புத்தகம்னு சொல்லலாம். நான் வாங்கினது வந்து கவிதா பப்ளிகேஷன்ஸ். இது வந்து நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ். இது வந்து மொழிபெயர்ப்பு பார்த்தா யூமா வாசகி. அடுத்தது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் 2.0. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் விற்கும்போது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் 1 வாங்கியிருக்கோம், இது 2. அடுத்து ஆலிவர் ட்விஸ்ட், சும்மா சிம்பிள் ஸ்டோரி ஒரு நம்பர் கேட்டிருக்காரு. அது பெண் ஏன் அடிமையானால், தந்தை பெரியார் அவர்கள் எழுதியது. இந்த புத்தகத்தை பற்றியும் ஒரு தனி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஒரு சின்ன கட்டுரை தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம், ஒரு 10-12 கட்டுரை இருக்கும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்போ வாசிக்கும் போதும் இன்னைக்குமே டைவர்ஸ் பண்ணும்போது என்ன டைவர்ஸான்னு கேட்குற உலகத்தில் 100 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கேஷுவலாக தான் இருப்பார். பண்ணு என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பார். ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டு திங்கிங் அப்போவே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவசியம் வாசித்து பாருங்கள். சும்மா அரசியலுக்குள்ளே கொண்டு போய் பெரியார் மாதிரி அப்படி இல்லாமல் ஒரு கருத்தியல் ரீதியாக அவசியம் நீங்கள் வாசித்து பார்க்கணும். அடுத்ததாக புத்தரின் புகழ்மிகு வாழ்க்கை, ஆறுதல் எழுதியிருக்காரு. தமிழில் சிவமுருகேசன் மொழிபெயர்த்திருக்காரு. சந்தியா பதிப்பம் வழியாக வந்திருக்கு. அடுத்து இந்து மத தத்துவம், அம்பேத்கர் அவர்கள் எழுதியது. ரிதம் பப்ளிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அடுத்த செட் ஆஃப் புக்ஸ் பார்த்தோன்னா மண்டியிடுங்கள் தந்தையே, எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியது. ஹார்ட்பவுண்ட். ஸோ ஹார்ட்பவுண்ட் இப்போ புக்கில் எந்த டேமேஜும் இருக்காது. புது புக்கு தான், வழக்கம் போல் நண்பர் எப்போதும் புது புக்கு தான், ஏதோ விற்க வேண்டிய சூழ்நிலை. அடுத்த நண்பருக்கு தெய்வங்களும் சமூக மரபுகளும், தோ பரமசிவம் அவர்கள் எழுதியது. இது பார்த்தீங்கன்னா எதிர் வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா தோ பரமசிவம் நூல்கள் நமக்கு வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டதுனால காலச்சோர்லையும் கிடைக்கும், நிறைய பப்ளிகேஷன்ஸ்லையுமே கிடைக்கிது. அடுத்து புரட்சிக்காரன் பகத்சிங். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா தடாகம் பப்ளிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுவும் புதுசு தான். நண்பர் ஜஸ்ட்டு அட்டை தான் போட்டு வச்சுருக்காரு. வஉசி பதிப்போம், தடாகம் இல்லை, வஉசியில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடுத்தாங்க ஒரு பெரிய ஆர்டர், ஜெர்மனிக்கு போகிற முக்கியமான புத்தகங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நிறையெல்லாம் பல்க் பெரிய பெரிய புத்தகம், ரேர் கலெக்ஷன் மாதிரி சொல்லலாம். காஸ்ட்லியான புக்ஸ், ஒவ்வொன்றுமே நல்ல காஸ்ட்லியான புத்தகம். முதல்ல ஜெய சங்கர ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியது. ஸோ நல்ல புத்தகம் சொல்லலாம். இதை நான் வாட்சி பார்த்ததில்ல. அடுத்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கான துணிச்சல், மஞ்சள் பப்ளிகேஷன், செல்ஃப் ஹெல்ப் கேட்டகரி. நமக்கு அதை பற்றி அவ்வளோவா தெரியாது. அடுத்ததா வள்ளலார் வாழ்வும் வாக்கும், பரிசல் பதிப்பம் வெளியிட்டிருக்காங்க. அடுத்த புத்தகம் பேரரசர் அசோகர், எஸ்எல்வி மூர்த்தி அவர்கள் எழுதியிருக்காரு. 6th சென்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இது எஸ்எல்வி மூர்த்தி அவர்களுடைய லீக்வான் கியூ, சிங்கப்பூரோட முன்னாள் பிரதமர், அவரை பற்றி ஒரு புத்தகம் வாசிச்சிருக்கேன். நல்ல கிளியர் டேட்டாவாக கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ அவர் தான் இந்த புத்தகம் எழுதியிருக்காரு. அடுத்ததாக சத்திய சோதனை, என்னுடைய பர்சனலாக ஃபேவரட் புத்தகம். காந்திஜி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவசியம் வாசித்து பாருங்கள். ஏன்னா அவரை விமர்சிக்கும் முன்பு ஒரு வாட்டி வாட்சி பார்த்துருங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்தது பயங்கர டிமாண்ட் உள்ள ஒரு சீரீஸ். எல்லாருமே இந்த புத்தகம் வந்தால் சொல்லுங்கன்னாங்க. பட் இது வந்தப்போ ஏன்னோ யாரும் டக்குன்னு கேட்கல. அதுக்கு முன்னாடி இவங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். உணவு சரித்திரம் பார்ட் 1, 2, 3. ஏன்னா இப்போ அந்த புக்கு வர்றதுக்கு முன்னாடி உணவு சரித்திரம் முகில் புக்ஸ் வந்தால் சொல்லுங்கள், உணவு சரித்திரம் வந்தால் சொல்லுங்கன்னாங்க. பட் அந்த போஸ்ட் நம்ம கமெண்ட்டில் போட்டப்போ டக்குன்னு யாரும் கொஞ்சம் கேட்கல. அது அவங்க கேட்குறதுக்குள்ளே இந்த புக்கு வித்துருச்சுன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த புத்தகம் வித்துருச்சு. அடுத்ததாக மனுக்குல தீபன், பார்த்திபன் அவர்கள் எழுதியது. அவருடைய முதல் நாவல் இது. இந்த புத்தகத்தை குறித்து டீட்டெயிலாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா எவ்வளோ சிறப்பாக வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம். இப்போ இந்த புத்தகம் வானதி பதிப்பம் வழியாக வெளியாகுது. ஏன்னா அவர் முதல்ல ஓன் வெளியிட கஷ்டப்பட்டு வெளியிட்டார். சரி நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு. பட் அவருக்கு ஒரு அங்கீகாரம் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். வானதி பதிப்பத்துலேருந்து பார்த்துட்டு நல்லா இருக்குது, நாங்களே வெளியிடறோம்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா வானதி பதிப்பம் வழியாக தான் இந்த புத்தகம் கிடைக்கும். அடுத்து இப்போ 2வது நாவலும் எழுதி முடிச்சிட்டார். அது டைட்டில்னா எனக்கு சரியாக தெரியலை.
எழுதி முடிச்சிட்டேன்னு சொன்னார். ஸோ அந்த புத்தகம் கிடைத்ததுக்கு பிறகு நான் அதை பற்றியுமே நம்ம சேனலில் சொல்கிறேன். ஸோ இந்த புத்தகம் சூப்பராக இருக்கும், நீங்கள் அவசியம் வாசித்து பார்க்கலாம், உங்களை ஏமாற்றாதுன்னு சொல்லுவேன். அடுத்த புத்தகம் பாருங்கள், அடுத்த 2 பெரிய புத்தகம் முத்துலிங்கம் கட்டுரைகள் பார்ட் 1 பார்ட் 2. கனம் பாருங்க எவ்வளோ கனமாக இருக்குன்னு. ஸோ இது ஒரு நல்ல, ஏன்னா நம்ம சேனலில் எவ்வளோ யாரும் பார்க்கல. முத்துலிங்கம் கதைகள் வாங்கினாங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியும், கதைகள் வாங்கினாங்க, அதை விட கட்டுரைகள் நல்ல கனம். ஸோ இவ்வளவு, ஏன்னா இது புது புக்கு தான், எந்த வழக்கம் போல் எந்த கரையும் கிடையாது, எதுவும் பேரோ மார்க்கிங்கோ எதுவுமே கிடையாது, சும்மா அப்படியே புது புக்கு. இதெல்லாம் நம்மள்கிட்ட வந்து 2 ரேக்குக்கு புக்கு இருக்குது, கட்டப்பை அடுக்கியிருக்கோம். வாங்க இடமும் இல்லை பணமும் இல்லை, அப்படிங்கிறதுனால வாங்காம விட்டது. மற்றபடி சூப்பர் கலெக்ஷன் சொல்லலாம். அதே மாதிரி இப்போ நண்பர் வந்து வெண்வேல் சென்னி வச்சிருக்காரு. அந்த இன்னொரு 20 புத்தகம் விற்காம இருக்குன்னு சொன்னால அதில் வெண்வேல் சென்னியும் ஒன்று. ஏன்னா வெண்வேல் சென்னி புத்தகம் வந்து இப்போ பேஸ் ப்ரைஸே 2300லேருந்து 2600 போயிருச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப நண்பர் அந்த 2300லேயும் ஆஃபர் கொடுத்துருக்காரு. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ரோ நானும் இவ்வளோ நாளாக புத்தகங்கள் சேர்த்துனேன், இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம கான்டாக்ட் பண்ணி நம்ம நண்பர்கள்ட்ட விற்றுருவோம். என்னுடைய டபுள் காப்பீஸும் நான் லிஸ்ட்டு போட்டுக்கிறேன், நான் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க, தொடர்ச்சியாக நம்ம அதை பற்றி பார்ப்போம். அடுத்து நீரதிகாரம் 1, 2 வெண்ணிலா அவர்கள் எழுதியது. இந்த புத்தகம் யோசிச்சு பார்த்தோன்னா போன வருஷம் நான் ஃபுல் ப்ரைஸ்க்கு வாங்கினேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா நண்பர் வந்துட்டு ரொம்ப குறைவான விலையில வாங்குறேன். ஸோ அவங்கள பார்த்து எனக்கு பொறாமைனே சொல்லலாம். இதில் உள்ள பல புத்தகங்கள் நான் வாங்கின ப்ரைஸை விடமே நம்ம நண்பர்கள் வந்து குறைவாக வாங்குறாங்க. மகிழ்ச்சி மற்றும் பொறாமை அப்படி சொல்லலாம். அடுத்தது பட்டி வேதாளம் விக்ரமாதித்தன் கதைகள், நர்மதா பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. PS ஆச்சாரியா எழுதியிருக்காரு, பஞ்சதந்திர கதைகள் நூலாசிரியர்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு விக்ரமாதித்தன் வேதாளம் கதை சின்ன பிள்ளைலேருந்தே பிடிக்கும். என்கிட்ட ஒரு காப்பி இருக்குது, அதுவுமே நல்ல ஹார்ட் பவுன். சின்ன பிள்ளைலேருந்தே அதை வாச்சிருக்கேன். நம்ம ஊர் லைப்ரரிக்கு போகும்போது இந்த சிந்து பாத்து கதைகள், 1001 இரவு கதைகள், விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகள் இதே வாச்சிருக்கேன். ஏன்னா நம்ம சும்மா இங்கிலீஷ் புத்தகத்தையே புகழ்ந்துக்கிட்டு இருக்காம இங்கிலீஷ் மீடியம் அனுப்பணும், இங்கிலீஷ் புத்தகத்தையே புகழ்னாம இந்த கதைகளுக்குள்ளமே சில நிறைய நீதிகள் இருக்கு. இப்போ ஒரு அலிபாபா 40 கோயில் படிச்சீங்கன்னா அதில் ஒரு நீதி இருக்கும், ரொம்ப பேராசைப்படக்கூடாது. விக்ரமாதித்தன் வேதாளம் படிச்சீங்கன்னா நிறைய அந்த புத்திசாலித்தனமான கேள்வி பதில்கள் இருக்கும். ஸோ இப்படி பல விஷயங்கள் நமக்கு தமிழ் புத்தகங்களே கிடைக்குது, குழந்தைகளுக்கு அவசியம் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இந்த அதேமாதிரி இதுக்கு அடுத்த செட் வந்து நம்மளுடைய நண்பர்கிட்டேருந்து இருக்காது, என்னுடைய புத்தகங்கள் அது வேற ஒரு நண்பர்கிட்டேருந்து வாங்கி கொடுத்தா தான் உண்டு. ஏன்னா அவர்கிட்ட உள்ளது கிட்டத்தட்ட 80% முடிஞ்சிருச்சு. எல்லா புத்தகமும் பார்த்தோன்னா 80% முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோ ஒரு வாசகர்கிட்டேருந்து இன்னொரு வாசகர்களுக்கு புத்தகத்தை கொண்டு போய் சேர்த்தா எனக்கு மகிழ்ச்சி. ஸோ சேனலை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. புத்தகங்கள் மற்றும் புத்தக திருவிழாக்கள், புத்தகங்கள் ஆஃபர் எல்லாத்துக்கும் நிறைய அப்டேட் போடுவேன், ஃபாலோ பண்ணிங்க. மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் நிறைய புத்தகங்களை பற்றி தகவல்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.